வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா முனைவர் தரா சேஷியாம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜயுடன் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு. எனக்கு பிரவீன் சக்கரவர்த்தியா டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆகல. யாருங்க பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன். தொலைக்காட்சியில கருத்து கேட்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சேன். சார் இந்த இவருங்க அப்படின்னு அவங்க நினைவுபடுத்துறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு எடுத்து படிச்சு பார்த்தா, ஓ இவரா அவரு அப்படின்னு தோணுது. அப்புறம் பார்த்தா அவர் யாருக்கு சொந்தக்காரரா இருப்பாரு, மனுஷகரையருக்கு சொந்தக்காரரா இருப்பாரோ. திடீர்னு எப்படி மயிலாடுதுறையில இருந்து ஒரு பிராமணர் வந்து டெல்லியில போய் இவ்வளவு செல்வாக்காயிட்டாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்புறம் நண்பர்கள்ட்ட விசாரிச்சோன்னே, ஏங்க அவர் ஏற்கனவே டிக்கெட் கேட்டாருங்க, அது அவர் தான் அந்த பிடிஆர் ஆடியோ எல்லாம் ரிலீஸ் பண்ணாருன்னு இவங்களுக்கு கோபம். ஸோ மயிலாடுதுறையில் சுதா எம்பி ஆகிறதுக்கு முக்கிய காரணம் பிரவீன் சக்கரவர்த்தி தான். பிரவீன் சக்கரவர்த்தி டிக்கெட் கேட்காம இருந்தா சுதாக்கே கிடைச்சிருக்குமோ கிடைச்சிருக்காதோ, இது பழைய கதைங்க. அப்புறம் எம்பி ஆகணும், ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு ராகுல் காந்தி ரூட்ல ட்ரை பண்ணாரு. சிதம்பரத்தை எம்பி ஆக விடாம தடுக்கணும்னு பார்த்தாரு. ஓ இவ்வளவு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இன்னைக்கும் அதே செய்தி. செல்வ பெருந்தகை வந்து அவர் யார், நாங்க ஏற்கனவே ஐவர் குழு வச்சிருக்கோம். அது சரிதான், ஒரு கட்சியில ஒரு குழு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அது பல கட்டமா முடிய வேண்டிய விஷயங்க. தொகுதி நம்பர் சொன்ன உடனே எல்லாம் வெற்றியா? என்னென்ன தொகுதின்னு அடையாளம் காண்றது பெரிய பிரம்ம பிரயத்தனம், தலைவலி பிடிச்ச வேலைங்க. நம்ம கேட்கிற தொகுதியவே தான் எல்லா கூட்டணி கட்சியும் கேட்கும். அதெல்லாம் சமரசம் பேசி பஞ்சாயத்து பேசி தான் நம்ம ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் கொடுக்கணும். நம்ம 20 தொகுதி நமக்கு சாதகம்னு சொன்னா நமக்கு 10 கிடைச்சா ஆச்சரியங்க. 20 நம்பர் கூட கிடைச்சிடும். ஆனா அதுல ஜெயிக்கக்கூடியது 10 தான் இருக்கு. ஏங்க பாமகவை தூக்கி திண்டுக்கல்ல போட்டாங்க அதிமுக கூட்டணியில. எம்ஜிஆரோட முதல் வெற்றிங்க அது. என்னங்க இவங்க இப்படி பண்றாங்க, சென்டிமெண்டல் ரீசன் கூட இல்லையேன்னு நினைச்சா கடைசியில பாமகவும் அங்க வந்து ரொம்ப டபக்காச்சு. ஏன்னா வேற வழி இல்லை, மொத்தம் நம்பர் வேணும். 9 தொகுதி உங்களுக்கு பேசியாச்சு, ரைட்டு. உங்க ஆதரவு தொகுதியே நீங்க கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 1 2 எடுத்துங்க, கன்னியாகுமரியில நெல்லுங்க, திண்டுக்கல்ல நெல்லுங்க, இப்படித்தான் சொல்லுவாங்க. அதான் ஜி.கே. வாசனுக்கு கூட நெல்லையில கொடுத்தான்னு நினைக்கிறேன் எம்பி சீட்டு தமாக. நெல்லையா தூத்துக்குடியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. அவரு தஞ்சாவூர் பக்கம் கேட்டிருப்பாரு. எப்போ அப்படிதானுங்க கூட்டணினா எல்லா தொகுதியும் உங்களுக்கு சாதகமானதா கொடுத்துட்டா அப்புறம் மெயின் பார்ட்னர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு ஒரு பாதகமான தொகுதியில நின்று தோத்து போயிடுவாரா? ரொம்ப கஷ்டமானது வந்து தொகுதிகளை அடையாளம் காணுதல் எல்லாருக்கும் தெரியும். அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகால தாங்க போய் சேர போறாரு. அதுக்கு தான் அவர் வந்து இப்படி குழப்புறாரு. விஜயோட 1 மணி நேரம் பேசுனது என்னமோ உண்மைதான். செல்வ பெருந்தக அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்காரு. அவரே தான் சொல்லிட்டாரு, நான் தான் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன ஆதாரம் வேண்டி கிடக்கு? விஜயோட பேசியிருப்பாரு. ஏன்னா விஜய் முன்னாடி போகும்போது ராகுல் காந்தி மீட்டுக்கு இவர் ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நட்பு இருக்கும். இப்ப நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களோட பேசினா எல்லாத்தையும் நம்ம ஏற்பாடு பண்ண முடியுமா? அதுக்கு எப்படி அரசியல் எப்படி சாத்தியங்க? ஒவ்வொரு தலைவரும் வெவ்வேறு முடிவு எடுப்பாங்க. அப்ப வேற வழியே இல்லை அப்படின்னா பிரவீன் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டாலோ அல்லது அவருக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டாலோ தாவேக்காவுக்கு போக போறாரு, அவ்வளவுதானே. தாவேக்காவுக்கு போனா மீண்டும் இதே மயிலாடுதுறை தொகுதியை கூட அவருக்கு கிடைக்கலாம். ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு தெரியாது. அப்ப எல்லாமே கணக்குல தானே இவங்க போறாங்கன்ற. அது திருப்பரங்குன்றமாக இருந்தா என்ன, விஜயோட சந்திப்பா இருந்தானே, எல்லாமே அரசியல் கணக்கு தானேங்கிறது என்னோட பாயிண்ட். அவர் மயிலாடுதுறை கேட்டதாக இல்ல, மயிலாப்பூர்ல கேட்டதாக தாவேகா தரப்புல டிக்கெட் கேட்டாருன்னு ஒரு செய்தி கட்சி விடப்படுகிறது. அங்க இருந்து ஒருவேளை வெளியேற்றப்பட்டால் மைத்ரேயன் தான் கவலை பண்ணோம். ஏன்னா அவர் தான் வந்து திமுக மயிலாப்பூர் யாருக்கு எந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகும்னு தெரியாம. யாருக்கு அந்த மயிலாப்பூர்ல ஒரு தடவை ஜெயிச்சது லட்சுமணனுங்க. அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியில மைத்ரேயனை தோக்கடிச்சது செட்டியார் இனத்தை சேர்ந்த லட்சுமணன், பிஜேபி. அவர் எப்படின்னா, நான் பிஜேபியில ஒரே நாடு அந்த இதழ் பார்த்து கொடுக்கும் போது அவர் தான் வந்து வெளியிட்டாளர் ஒரே நாடு இதழுக்கு. அப்படியான கால்குலேஷன்ஸோட அது போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா செய்திகள் கசிவிடப்படுது. இப்பதான் சார் 5 பேர் குழு அமைத்த போது ப. சிதம்பரம் வரவேற்று ட்வீட் போட்டதனுடைய பின்னணி புரிகிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற கனெக்டிங் த டாட்ஸ். இப்ப இன்னொரு பக்கம் டெல்லியில போராட்டத்துக்கு பிறகு சிபிஐல புகார் அப்படின்னு பெரிய டாக்டர்னுடைய தரப்பு போயிருக்குன்னு பார்க்க முடியுது. இப்ப இது என்டிஏ வளர்வதற்கு பாமக தான் தாவேகா வரலனாங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அதை சீல் பண்ணக்கூடிய வகையில இது இருக்கா? இது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைக்கு நல்லது இல்லையே, எப்படி பாக்குறீங்க சார் பாமக டெவலப்மெண்ட்? திமுகவை எதிர்க்கிற கட்சிகள் ஓரணியில் திரளுவது அப்பதான் தேர்தல் வெற்றிக்கு சாத்தியம். ஆனா அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கிற பிளவை நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க?
ஒருங்கிணைப்பதற்கு எப்படி பிஜேபியால முடியும்? ஓபிஎஸ் சொல்றாரு, அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நான் அமித்ஷாவிடம் கேட்டுக்கொண்டேன்றாரு. அது நீங்கள்லாம் முடிவு எடுக்கணும். அமித்ஷா என்ன வந்து முடிவு எடுக்கிறதுங்க? அவருக்கு அதிமுக பழைய வரலாறுலாம் தெரியுமா? ஆனா வெக்கம் இல்லாம சொல்றாரு. ஜெயலலிதா அம்மா நினைவு நாள்ல சொல்றாரு ஓபிஎஸ். இதே மாதிரி தான் பலரும் இருக்கிறார்கள். இப்போ பாமக உடைஞ்சிருக்கு. இப்போ டாக்டரோட அணி அன்புமணி கிரிமினல் மோசடி பண்ணிட்டாருன்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க. கொடுத்தாச்சு. டெல்லி காவல்துறையில கொடுத்தாச்சு. சிபிஐல கொடுக்க நேரம் கேட்டிருக்காங்க. சிபிஐ உடனே எடுத்து இது விசாரிச்சிட போதான்னா விசாரிக்காது. நமக்கே தெரிஞ்சதுதான். ஏன்னா இது வந்து ஒரு தனிநபர் புகார் தான். தனிநபர் புகார்ல ஆவண மோசடி. அதிகபட்சமா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதை உரிய காவல் நிலையத்துல கொடுங்கம்பாங்க. இல்ல உரிய நீதிமன்றத்துக்கு போகலாம். அதை தாண்டி சிபிஐ வந்து இதை விசாரிக்குமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஏன் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்கு அன்புமணிக்கு எந்த சமரசமும் இல்லைன்னு மீண்டும் உறுதிப்படுத்துறாங்க. அமித்ஷா சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருங்களாம் நாங்க சமாதானமெல்லாம் போக மாட்டோம். கடைசி வரைக்கும் ஃபைட் அவுட் பண்ண போறோம். மாம்பழ சின்னம் கிடைக்காது. இதெல்லாம் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. உதாரணமா இப்ப புகார் கொடுத்துருப்பாங்களா, நடவடிக்கை இருக்காதா, திருப்பி கோர்ட்டுக்கு வருவாங்க. ஒரு டைரக்ஷன் கேட்பாங்க. அதே நேரத்தில் சிவில் கோர்ட்ல மனு போடுவாங்க. கடைசியில என்ன பண்ணுவாங்க, இத்தனை புகார்கள் நிலுவையில் இருக்கு, நீங்க வந்து மேங்கோ சின்னத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு பிடிஷன் போடுவாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எடுத்த ஸ்டாண்டு தான் அது. டெல்லி ஹைகோர்ட்ல 2 தரப்பும் கேட்டா நாங்க என்னங்க பண்ண முடியும், வெறும் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி தான் இன்னைய தேதிக்கு, சின்ன பயன்பாடை ரத்து பண்ணிடுவோம். மீண்டும் சொல்றதாங்க, சின்ன தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தம், பயன்பாடு தற்காலிகமானது, சின்ன பயன்பாட்டு உரிமையை நிறுத்திடுவோம், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ பாமக தேர்தல் வரைக்கும் எந்த விதமான சமரசமும் ஒருங்கிணைப்பும் சாத்தியம் இல்லை. அதிமுகல மீண்டும் அதிமுகல பிரிந்தவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள்ங்கிற பேச்சு அடிபட்டுச்சு. அதுக்கும் இப்ப வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியுது, நல்லாவே தெரியுது. அப்ப அதிமுகவிலையும் ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லை. அதாவது ஓபிஎஸ் சேர போறது இல்லை, கேசிபி சேர போறது இல்லை, யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்துக்கிடணும் அதிமுக. அப்பதான் அதிமுக வெற்றிக்கு நல்லதுன்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் அதிமுக முடியாதுங்குது. அதிமுகனா இந்த சென்ஸ் எடப்பாடி பழனிசாமி. அப்ப எடப்பாடி பழனிசாமி இப்படி முடிவு எடுக்கும் போது அதிமுக இன்னமும் செதறுங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல, நம்ம தொகுதியெல்லாம் நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, இவ்வளவு ஜெயிக்க முடியும், அந்த ஓட்டுல இந்த மாதிரி பிளவு ஏற்பட்டா நமக்கு ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும்ல. அப்ப ஜெயிக்க முடியாத கட்சியில இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கு? ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு போகலாம். இல்ல செங்கோட்டையன் மாதிரி நமக்கு மரியாதை இருக்கிற இடத்துக்கு போவோம். செங்கோட்டையன் இன்னைக்கு மாபெரும் ஸ்டேட்மெண்ட்கள்லாம் விட ஆரம்பிச்சிட்டார்ல. இப்ப அதிமுக இருந்து அவர் இந்த ஸ்டேட்மெண்ட் விட முடியாது, அதை வந்து யாரும் எடுத்து போடவும் மாட்டாங்க. இப்ப தாவேகால இருந்து அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அது நியூஸ் ஆகுதுல்ல, நியூஸ் வேல்யூ இருக்குல்லங்க. சரி, அரசியல்வாதி எப்போதுமே வந்து பொதுமக்களோட கவனத்துல இருந்தே தானே ஆகணும். அதான கம்பல்ஷன். திண்ணையில தூங்கும் போது காலாட்டணுங்கிறதான அடிப்படை கணக்கு. தாவேகால காலாட்டலாம் கையாட்டலாம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. இதுல விஜய் கட்சிக்கு நஷ்டம் இருக்கு. அவரோட ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் போகுது, இது எல்லாமே பழைய செட்டுகளா அங்க வருவாங்க. திமுகவுக்கு லாபம் இருக்கு. இதுல கொஞ்சம் பேர் திமுகவுக்கு போவாங்கல்ல. யாரெல்லாம் போறாங்கன்னு என்னென்ன பேச்சு அடிபடுது யோசிங்க. உடுமலை ராதாகிருஷ்ணன் போறாருங்க, தங்கமணி போறாருங்க, இப்படி பேச்சு அடிபடுதா இல்லையா? அப்ப திமுகவுக்கு அது லாபம் தானே. அப்போ ஒட்டு மொத்தத்துல பிஜேபி அதிமுக கூட்டணியில பிஜேபியும் பிளவுபடுது. அண்ணாமலை பிஜேபி, நயினார் நாகேந்திரன் பிஜேபி. நயினார் தானே மாநில தலைவர், அவர் தானே நேற்று பிரஸ் மீட்லாம் நடத்தணும். இல்ல நான் நடத்துறேன்னு சொல்லி இவர் நடத்துறாரு. தமிழிசையெல்லாம் பாவம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அதுல டெல்லி போயிட்டு வந்த சூட்டோட அண்ணாமலை உட்கார்ந்து பிரஸ் மீட் நடத்துறாரு. என்ன இருக்கு? he wants to show. நான் இன்னும் டெல்லியின் செல்ல பிள்ளை அண்ணாமலை அப்படின்னா அவர் he wants to show. நான் இன்னும் பிக்சர்ல இருக்கேங்க, என்னைய பிறந்தல முடியாது அப்படின்னு. அப்படின்னா அங்க உள்ளுக்குள்ள அண்ணாமலை பிஜேபியும் நயினார் பிஜேபியும் தனித்தனியா தானே இருக்கு. சரி, பிராக்டிக்கலா அவங்க வந்து ஒருத்தர் மாதிரில ஒருத்தர் சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே தவிர தனித்தனியா தானே இருக்காங்க. அப்ப தேர்தல் நேரத்தில் இவங்க எப்படி ஒற்றுமையா பணியாற்றிட போறாங்க? அப்ப இன்றைய தேதிக்கு வந்துங்க எதிர்கட்சி கூட்டணியில அதிமுக 2-3 இருக்கு, பாமக 2 இருக்கு, பிஜேபியும் 2 இருக்கு. அப்புறம் எப்படி இவங்களோட என்ன ஓட்டு வங்கி இவங்க கிரியேட் பண்ணி கொண்டு போயிட போறாங்க? 30-35% இருக்குங்கிறது ஒரு அசம்ஷனுங்க.
இப்ப ரொம்ப குறையும் தான் இப்ப நான் நினைக்கிறேன் இவங்களுக்குள்ள இருக்க நிலைமையை பார்த்தா. ஏன்னா உதாரணமா தாவேக்கால வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோ, சரி வேணாங்க நம்ம இமேஜ் பாழ்படுது அப்படின்னு விஜய் ஒரு முடிவு எடுத்தாருன்னா தாவேக்கால சேர முடியாம போகும். திமுக அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, ஏற்கனவே எங்க ஓவர்லோடா இருக்கு, எல்லாரும் ஏதாவது ஒரு தொகுதி கேட்பாங்க, அப்ப நம்ம கட்சிக்காரனுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஸோ தொகுதி நிபந்தனை இல்லாம யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா சிக்கல். ஏன்னா அரசியல்வாதி சிட்டிங் எம்எல்ஏக்கள் இவங்க. தொகுதி பற்றிய ஒரு உறுதி இல்லாம அவங்க வேற கட்சிக்கு போக முடியாது. இப்ப வைத்தியலிங்கத்துக்கு தொகுதி பற்றிய உறுதி இல்லைன்னா அவர் தாவேக்காவுக்கோ திமுகவுக்கோ போவாரா? போக முடியாது. அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்பு என்ன? இன்னொரு போட்டி போடுறது தானே. நீ போட்டி போட்டு தானேங்க ஆகணும். ஜெயிச்சாலும் தோத்தாலும் போட்டி போட்டு தானே ஆகணும். களத்துல இருந்தா தானே நீங்க அரசியலே இருக்க முடியும். அப்படின்னா மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி தானே பிளவுபடுன்ற. சரி 4 முனை போட்டி பிளவுபடுது, 5 முனை போட்டி பிளவுபடும், 6 முனை போட்டி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஐ திங்க் விகடனுக்கு கொடுத்த பேட்டி நினைக்கிறேன், அதிமுக தவேக கூட்டணி அமையவே அமையாது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு போன வேலையை கரெக்டா செய்யறாரோங்கிற அது முதல்ல இருந்தே அமையாதுங்கிறதாங்க. செங்கோட்டையனோட அஜெண்டா கூட கிடையாது. பிராக்டிக்கலா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியல் என்பதுங்க ஏதோ ஒரு வகையில தலைவர்களை பேஸ் பண்ணித்தான். அப்ப விஜய்ங்கிறவரு தான் ஒரு தலைவரும் சொல்றாரு, அவரு தான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரும் சொல்லிட்டாரு. அதிமுக கூட்டணிக்கு வந்தா எடப்பாடியா விஜயாங்கிற கேள்விக்கு எப்படி பதில் கிடைக்கும்? அமித்ஷாக்கு அந்த ஆசை இல்லாம இருக்கும். ஏன்னா அவரு அங்க எச்சமா இருக்காரு. இப்படி இங்க யார் சிஎம் கேண்டிடேட்ங்கிற கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப எப்படி இவரு போய் சேருவாரு? சரி, அந்த மாதிரியான ஒரு கற்பனையை வளர்த்ததே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தவறுங்க. இப்ப அது இல்லைன்னு ரொம்ப பலவீனமா தெரியுது. மக்கள் பலவீனமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஒரு காலகட்டத்திலங்க சீமானும் சரி விஜயும் சரி இந்த கூட்டணி சிந்தனைக்கு போக மாட்டாங்க, குறைந்தபட்சம் இந்த ஒரு தேர்தலுக்காவது. அப்போ மிக இயல்பாக இது இப்படித்தான் போகுது. செங்கோட்டையனை அமித்ஷா அனுப்பி வைத்தார், அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. திமுக கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா செங்கோட்டையனுக்கு அங்க போனா ரொம்ப இடிக்கும் அவருக்கு. சோ ஒட்டுமொத்தத்துல இந்த அரசியல் அது நீங்க திருப்பரங்குன்றமாக எடுத்தாலும் சரிதான், இல்லைன்னா திருப்புமுனை சந்திப்புகளாக எடுத்தாலும் சரிதான், ரெண்டுலயும் இருப்பது அரசியல் தான். நிறைவு கேள்வி சார். அமித்ஷா அவர்கள் பனையூர் பக்கமா இடம் எடுத்து கூட்டணி விஷயங்கள் எல்லாம் பண்ண போறாருன்னு ஒரு ஸ்பெகுலேஷன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்த பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மாதிரி பேசி ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டிடிவி சொல்கிறார், அவர் என்னை அழைக்க போவதும் இல்லை, நான் போக போவதும் இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அவ்வளவு கான்பிடென்டா இருக்காரா, அல்லது இபிஎஸ் சேலஞ்ச் பண்ற வரைக்கும் தன்னை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடக்கூடாது என்பதற்காகவே அதை பேசுறாரா? நிறைவா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் கூட்டணியை தாங்க அவர் பெருசா நினைக்கிறாரு. காரணம் அவர் உருவாக்குன கூட்டணி அது. ஏப்ரல் மாதம் அவரே உருவாக்குன கூட்டணி. அப்பவுமே அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்ல நாங்க தலையிட மாட்டோங்கிறது தான். அதிமுக பிஜேபி கூட்டணியை அமித்ஷா உருவாக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம இருந்ததா? இதே தானே. அப்பவும் டிடி வெளியில் தான் இருந்தாரு, அப்பவும் ஓபிஎஸ் வெளியில் தான் இருந்தாரு, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட கேசிபி மாதிரியான தலைவர்களும் வெளியில் தான் இருந்தாங்க. இப்போதைக்கு என்ன நிலைமை மாறுபட்டு இருக்கு? அப்போ அமித்ஷா என்ன சாதிக்க போறாரு? பெருசா இந்த விஷயங்களை ஒன்றும் சாதிக்க முடியாதுங்க. காரணம் அவங்க ஸ்டாண்ட் அவங்களுக்கு. அமித்ஷா வருவாரா முதல்ல நமக்கு தெரியாது. என்ன அது மத்திய அரசாங்கத்திலயோ இல்லை டெல்லியிலயோ பாலிடிக்ஸ் மாறிச்சுன்னா அவங்க தமிழ்நாட்டை கண்டுக்கவே மாட்டாங்க. ஷூரா தெரியும். இந்த வார கடைசியில் வரதா சொன்னாங்க. இப்ப அது அடுத்த வாரத்துக்கு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது. அமித்ஷா வர்றாரு. அமித்ஷா என்ன பண்ண முடியாது சொல்லுங்க? வரட்டுங்க, யாரு வேண்டாம்னு சொன்னா தாராளமா வரட்டும். ஹோம் மினிஸ்டர் அவருக்கு இல்லாத உரிமையா வரட்டும். நட்சத்திர ஓட்டல் நிறைய இருக்கு, தங்கட்டும். ஆனா என்ன பண்ணுவாருன்னு கேக்குறேன். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. காரணம் இந்த பாலிடிக்ஸ் இப்படியான பாலிடிக்ஸ் தான். 26 தேர்தலுக்கு பிறகு கிடைக்கிற புள்ளி விவரங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றும். கண்டிப்பாக சார். நீங்கள் தொடர்ந்து குறிப்பிடுவதை போல 26 will be mother of all elections. அதை பல தலைவர்களும் உறுதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்ம எல்லோருக்குமான ஒரு தீனியாக 2026 தேர்தல் மிக நிச்சயமாக அமையும். உங்கள் விரிவான நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.